ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லணுமா இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மினி சீலிங் ஃபேன் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத வீடியோ பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் சரி நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மினி சீலிங் ஃபேன் பண்ண இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த டைமென்ஷனில் இந்த மாதிரி ஒரு 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இதான் நம்ம ஃபேனோட விசிறி. இப்போ இதோட ஒரு எண்டை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த 3 பீஸ்லேயும் அந்த ஒரு எண்டை மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த 3 பீஸ்லேயும் மார்க் பண்ணதை கத்திரிக்கோலை வச்சு சூப்பராக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபேனோட 3 விசிறியும் இப்போ பக்காவாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் வாட்டர் பாட்டில் மூடி ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ இந்த மூடியில் நம்ம அந்த 3 விசிறியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 விசிறியும் சும்மா ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் காற்று நல்லா வரும். ஸோ சும்மா ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் காற்று அந்தளவு இருக்காது. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமென்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மூடி வந்து ஒரு 360 டிகிரி மூடி அப்படிங்கிறதுனால இதை வந்து 3 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0, 120, 240 வரும். ஃபஸ்ட்டு 0ல் ஒரு மார்க்கிங், அப்புறமா 120ல் ஒரு மார்க்கிங், அப்புறமா 240ல் ஒரு மார்க் பண்ணி அந்த 3லேயும் ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்க போகிறோம். 360 டிகிரி மூடிலாம் இல்லை, மூடினாலே ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ரவுண்ட் ஷேப்னாலே அது ஒரு 360 டிகிரி தானே, அதான் அப்படி 360 டிகிரி மூடி அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஸோ இப்போ அந்த மூடியில் நம்ம லைன்லாம் மார்க் பண்ணிட்டோம். அந்த மூடியோட சைடில் வரக்கூடிய இந்த லைனில் இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு மார்க்கிங் போட போகிறோம். இந்த மார்க்கிங்கில் தான் நம்ம அந்த 3 விசிறியும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் இதை மார்க் பண்ணி நெக்ஸ்ட் இதை கட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் இந்த லைனில் அந்த விசிறி ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 விசிறியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மூடியோட சைடில் சூப்பராக வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இதில் இந்த 3 விசிறியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். விசிறியை ஃபிக்ஸ் பண்ணும்போது மூடிக்குள்ளே விசிறி ரொம்ப நின்றுக்க வேண்டாம், ஏன்னா மூடிக்குள்ளே தான் நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணும்போது விசிறி தட்டாமல் இருக்கணும், அதனால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சூப்பர் க்ளூ வச்சு சூப்பராக ஒட்டிடலாம். இந்த மாதிரியே 3 விசிறியும் சூப்பராக ஒட்டிடலாம். அதெல்லாம் பாத்ரூமில் இருக்கும்போது தோணுச்சு. இல்லை, பாத்ரூமில் தானே நம்ம தனியாக இருப்போம், அப்போ தானே கொஞ்சம் அதிகமாக யோசிப்போம். அப்போ தோணுன ஐடியா தான் இது. ஓ அப்படியா? அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாத்ரூம் போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க. உன்னையும் கூட்டிட்டு போகணுமா? பாத்ரூமுக்கு நான் பிக்னிக்காக போகிறேன், உன்னையும் கூட்டிட்டு போகிறதுக்கு பைத்தியார பையில? அப்போ நானும் இந்த மாதிரி ஐடியாலாம் யோசிக்க வேண்டாமா? அதுக்கு அதெல்லாம் தெரியாது, என்னையும் கூட்டிட்டு போகணும். சரிடே, உன்னையும் கூட்டிட்டு போகிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருந்தால் அவங்களையும் கூட்டுருவா, நம்ம சேர்ந்து போய் யோசிப்போம். இது நல்ல பிள்ளை கலகு. இதெல்லாம் என் தலை எழுத்து. ஸோ இப்போ நம்ம அந்த 3 விசிறியும் பக்காவாக ஓட்டிட்டோம். ஸோ இப்போ பார்க்கறதுக்கு அந்த ஃபேனோட லுக் ஓரளவு வந்துட்டு இதை நம்ம மோட்டரோட கனெக்ட் பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கியர் எடுத்துருக்கோம். இது அந்த மூடியோட உள் பக்கத்தில் கரெக்டாக சென்டரில் ஓட்டணும். அதை சூப்பர் க்ளூ வச்சு பக்காவாக ஓட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 12 வோல்ட் டிசி மோட்டர்னு எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நார்மல் சின்ன பேட்டரிலையும் ஒர்க் ஆகும், அதே மாதிரி 12 வோல்ட் பவர் சப்ளைலையும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இந்த பேட்டரி எடுத்து. ஸோ இந்த மோட்டாரை ஒரு வேஸ்ட் டிவிடி பிளேயரில் இருந்தால் நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி நார்மல் 3 வோல்ட் மோட்டாரை யூஸ் பண்ணலாம். நான் எதுக்காக இந்த மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மோட்டார் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபேனோட லுக் கொடுக்கும், அதே மாதிரி அதோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டார் என்கிட்ட இருந்துச்சு, அதனால தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா அந்த மோட்டாரை வச்சு தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த மோட்டாரை அந்த ஃபேனோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரீஃபில் பேனாக எடுத்துருக்கோம். இதில் இந்த மூடி கீடி எல்லாத்தையும் கலத்தி எடுத்துட்டு இந்த ரீஃபில் ஹோல்டர் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியிருக்கும்போது அதுலேயும் ஒரு ஹோல் போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னா அந்த மோட்டரோட ஒயரை இதோட உள்வழியாக எடுக்கிறதுக்காக தான்.
ஸோ இப்போ அந்த மோட்டரோட டாப்பில் ஒட்டிடலாம். ஒட்டும் போது ஃபஸ்ட்டு சூப்பர் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அது மேலே க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டலாம். இல்லை ஃபஸ்ட்டே க்ளூகனை வச்சு மட்டும் ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த மோட்டார் திடீர்னு சூடாச்சு அப்படின்னா அந்த க்ளூ உருகி மோட்டார் மட்டும் தனியாக கலந்து கீழே உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சூப்பர் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே க்ளூகனை அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இப்போ இந்த மோட்டரோட வயரை அந்த ரீஃபில் ஹோல்டர் வழியாக வெளியே எடுத்தாச்சு. அதேமாதிரி அந்த ரீஃபில் ஹோல்டர் டாப்லேயும் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த ஃபேனை எதுலையா தொங்க விடுறதுக்காக தான். இப்போ ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த ஃபேனை தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரியை வச்சு நம்ம ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த பேட்டரி ஹோல்டரோட மாட்டி அந்த பேட்டரி ஹோல்டரோட 2 வயரையும் நம்ம மோட்டரோட 2 வயரோட கனெக்ட் பண்ணி நம்ம ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபேன் எப்படி சுற்றுது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். அப்படியே தாறுமாறாக சுற்றுது. அப்படியே மண்டையா தாறுமாறாக சுற்றுக்குன்னா அதோட ஸ்பீடு அந்த அளவுக்கு தாறுமாறாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ இந்த ஃபேன் இந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றும் அப்படிங்கிறத சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடாக சுற்றுது. வெறும் 4 வோல்ட் பேட்டரிக்கு இதோட பவர் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 12 வோல்ட் ஃபீமேல் போட்டால் இந்த மோட்டரோட வயரோட கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து இந்த ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபேனுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபேன் எப்படி சுற்றுது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். அந்த பேப்பர்லாம் எப்படி பறக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ஃபேனோட பவரை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கே தெரில. இந்த ஃபேனோட பவரை நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேனை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செய்யலை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேன்ல இருந்து வர காத்தே ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லா இருக்கு. அது என்ன ஸ்மெல்லுன்னு சொல்ல தெரியல, ஆனா ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லா இருக்கு. ஏன்? ஒண்ணும் இல்ல, நான் தான் பாம் போட்டேன், அதான் என்ன ஸ்மெல்லுன்னு கேட்டேன். பாம் போட்டியா? அட சீக்கிரம் முடிச்சவனா எஞ்சி தரவா. இந்த ஃபேனை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் இதோட பவர் சும்மா வேற லெவலில் இருக்குது. இந்த வீடியோவில் வந்த அனைத்து மொக்கைகளும் மொக்கைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம மினி சீலிங் ஃபேனை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக சுற்றிச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஃபேன் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.